எனக்கு பேசுகிறீங்களா என்ன பணங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, பணத்தை செலவு பண்ணுங்க. ஏன் பணத்துக்காக இன்னொருத்தனை போய் இது பண்ணுறீங்க? திடீர்னு பணம் இருக்குன்னு உடனே அப்பி பிடிக்கிறீங்க, கள்ள லாட்ரி அப்பி பிடிக்கிறாரு இப்படி. ஏன்னா பணம் இருக்குதான். மரிய வில்சன் ஒருத்தன் எத்தனை கேஸ் இருக்குது, அவரை அப்பி பிடிக்கிறாரு. இதுதான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் பாட்டு தான். எவனோ எழுதி கொடுக்க டான்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் இன்னைக்கும் சொல்கிறேன்ல, நான் அதை விட்டு கொடுக்குறேன் உன் தந்தை. அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரே சொல்லியிருக்காரு பல இடங்களில், என்னை விட சிறந்தவன் பிடி செல்வகுமார்டான்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக அப்படி அதான் சார். நீ உச்சத்தில் இருக்கும்போது உங்களோட விட்டல, உச்சத்தில் இருக்கும்போது எவன விட்டல, அன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அவமானப்பட்டு இருக்கீங்க, ரூமெல்லாம் போட்டுட்டு பல நாள் நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்க. சிஎம் சாருக்கு சவால் விட்டுறீங்க. சிஎம் சார் வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் 50 ஆண்டுகள் காலம் உழைப்பை பற்றி நீங்கள் என்னங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் எப்படி கொடுக்குறோம்? எம்ஜிஆரை தாண்டி அவர் இத்தனை நற்காரியங்களை செய்கிறாருன்னு உடனே படிப்பாங்கல்ல. அப்போ அவங்க அப்படி செய்கிறாரா? எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் தானே தாங்கிக்கிட்டு முதுகில் நாங்கள் தானே அம்புகளை தாங்கிக்கிட்டோம். நான் தாங்கினேன் சார். பல பிரச்சனைகளை சொல்ல முடியாது, அதுக்கு பல நாட்கள் அவன் சொல்கிறதுக்கு. என்ன நீங்கள் செய்து நீங்கள் உழைச்சிட்டீங்க, வீட்டில் இருப்பீங்க, ஷூட்டிங் போனீங்க, உங்கள் படங்கள்லாம் ஓடிச்சு, பெரிய ஆளாகிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஜய் வளர்ந்துட்டான், இந்த விஜய் தன்னால் வளர்ந்துட்டான், அப்படி அதெல்லாம் என்ன ஒரு இது? தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அங்கு அண்ணன் தம்பி பாசத்துக்கு அங்கே இடம் கிடையாது. இது தேர்தல் களம். யாராக இருந்தாலும் அங்கே ஏற்று நிற்பேன். நீங்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் அங்கே இறங்கி வேலை பார்ப்பேன், துவம்சம் பண்ணுவேன். பிடி செல்வகுமார் யாருங்கிற அந்த முகம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு திரு பிடி செல்வகுமார் அவர்கள் இருக்காங்க. இந்த அரசியல் சூழலில் பரபரப்பாக இருக்கிற இந்த நிலையில் அவருக்கும் சீட்டு கிடைக்கும் என்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப புதுசாக ஒரு அமைப்பில் திமுக கட்சியில் சேர்ந்து பரபரப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத 2 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி போயிட்டுருக்கு? திமுகவில் கொடுத்த புதிய பொறுப்பில் என்னென்ன மாதிரி நகர்வுகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, உங்களுக்கு தெரியும், கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக நான் அந்த ஏழை மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளிகளை தான் அதிகமாக தத்தெடுத்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை செய்திருக்காங்க. வகுப்பறைகள் இல்லாத இடத்துல வகுப்பறைகள், கலையரங்கம் இல்லாத, ஏன்னா அவங்க திறமையை வெளிக்கொண்டு வரவங்க கலையரங்கம் முக்கிய, பேச்சு போட்டி, இப்போ நடன போட்டி, இதுக்காக கலையரங்கங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே அதிக கலையரங்கங்கள் சொந்தமாக கட்டி கொடுத்த பெருமை எனக்கு தான் உண்டு. எனக்கு கிட்டத்தட்ட 28 கலையரங்கம் கட்டி கொடுத்தாச்சு. அதுக்காக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க எனக்கு சிறந்த கல்வி சேவையாளர் விருது கொடுத்தாங்க. சபாநாயகர் அவரும் திருநெல்வேலியில் அந்த சேவைகள் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்ம கஷ்டம்தான், மிகப்பெரிய வலி கஷ்டங்களை அனுபவித்து உழைச்சி ஓடா தெரிஞ்சு தான் நம்ம, ஆனால் செய்கிறது இந்த நாட்டுக்கு உருப்படியாக இருக்கணும், மாணவர்களுக்கு உருப்படியாக இருக்கணும், எதிர்காலம் அதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக உண்மையிலேயே அவங்களுக்காக உழைச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தனி மனிதனாக நின்று இந்த போராட்ட காலத்தில் நம்ம நிற்க கஷ்டம். நான் என்ன செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என் குருநாதர் சந்திரசேகர்கிட்டலாம் நான் பல முறை அதை பற்றி விவாதம் பண்ணேன். உன் உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஏதாவது நல்லது பண்ணு, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டீங்களான்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. எதனாலும் நான் அவர்கிட்ட உண்மையாக பேசுவேன். நீ எது வேணாலும் முடிவு எடு, உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அவர் தான் சொன்னார். எனக்கு அந்த நேரங்களில் தான் திமுகவில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னை அன்போடு அரவணைச்சிக்கிட்டாங்க. எனக்கு நல்ல சுதந்திரமாக என்னை இயங்க விட்றாங்க, வேலை பார்க்க விட்றாங்க. அந்த கட்சிக்குள்ளே பெரிய ஈகோ, அவங்க பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும், இதெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தினாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுதந்திரமாக எனக்கு வேலை பார்க்க விட்டாங்க. அந்த நீங்கள் உங்களுக்கு உள்ள அந்த பொறுப்பு என்ன, அந்த பணி எப்படி இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு வந்த உடனே எனக்கு ஒரு மாநில அளவில் துணை செயலாளர் பொறுப்பு, வர்த்தக அணி துணை செயலாளர். வர்த்தகம்ங்கிறது தெரியுமில்ல, எல்லாரும் வியாபார வர்த்தகம் சம்மந்தப்பட்டதுக்கு துணை செயலாளர் பெரிய பொறுப்பே கொடுத்தாங்க. ஒரு நம்பிக்கை தான். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்ம மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்து நிறைய விஷயங்களை பல ஆட்கள் மூலமாலாம் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருங்கிறத அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊர்லேயே அவர் எப்படி, இவர் எப்படி, போலீஸ், உளவுத்துறை எல்லா மூலமும் எல்லா தகவலையும் சேகரிக்கிறார். சென்னையில் அவர் எப்படி இருந்தார், விஜய் கூட எப்படி இருந்தார், எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டிக் பண்ணி எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் அவரே பிடி செல்வகுமார் நல்ல வேலை பார்த்துருக்காரு, எல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போது ஒரு 29 ஆண்டுகள் உழைத்த உனக்காகவே கஷ்டப்படும் காலங்களில் சும்மா நீ உச்சத்தில் இருக்கும்போது உங்களோட விட்டல, உச்சத்தில் இருக்கும்போது எவன விட்டலாம் அன்னைக்கு. ஆனால் உச்சத்தில் இருக்கும்போது
நீ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அவமானப்பட்டு இருக்கீங்க, ரூமெல்லாம் போட்டுட்டு பல நாள் நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்க. விஜய் அவர்கள் நம்ம அவர் கூட தானே இருந்தோம். அவர் கஷ்ட காலங்களில் நம்ம அவருக்கு பெரிய தன்னம்பிக்கை டானிக்காக நம்ம இருந்திருக்கோம். ரூமை பூட்டிட்டு அழுவாரா படம் தோல்வி அடைஞ்சு? ஆமாம், கண்டிப்பாக. ஆரம்பத்துலலாம் அப்போ அவங்க அப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்லுவார். ஏன்னா அவர் சொன்னால் எல்லாம் கேட்க மாட்டேன், நீ போய் சொல்லு. நான் ஒரு பத்திரிகையாளருங்கிறனால எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அந்த குடும்பமே எனக்கு ஒரு மரியாதை தரும். போய் சொல்ல, என்ன சார் தோல்வி யார், தோல்வியில் அடையாத ஆள் யார், எத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டிருக்கார் ரஜினி சார், அத்தனை வரலாறையும் படித்து காட்டுவேன். எம்ஜிஆர் என்ன அவமானப்பட்டிருக்கார் தெரியுமா சார்? 2.5 வயசில் அப்பாவை இழந்தவர், தந்தையை இழந்து நடு ரோட்டில் நின்று அனாதையை வந்து இங்கே வந்து அவமானப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, எல்லா கஷ்டங்களையும் அவருக்கு சொல்லி 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 நம்ம அதெல்லாம் வரும் சார். அப்படி தான் எழுதுவாங்க, தப்பாக எழுதுவாங்க. நம்ம தான் வளரும், தோல்வி வரும், கஷ்டம் வரும், அவமானப்படுத்துவாங்க. காதலன் ஒரு படம் வந்து ஹிட்டு வெட்டி விழாவுக்கு இவர் கண்டுக்கலை, எங்கே இருக்காருன்னு தெரியல, உள்ளுக்குள்ளே இருக்கார். அவருக்கு வருது, எலும்பி போக போகிறாரு. அப்புறம் இப்போ அவர் நான் தான் சொல்கிறேன் குஞ்சுமோகன் சார்கிட்ட, சார் அவர் பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் வீட்டு பையன் அங்கே இருக்கார், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சார் கொஞ்சம். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து வரிசையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அளவில் தானே இருந்தீங்க, சின்ன ஹீரோ தானேப்பா, ஒன்றும் இல்லை. அப்போ வந்திருக்கார் ஃபங்க்ஷனுக்கு, சரி ஒரு ஆசையில் வாராரு, அவங்கள கண்டுக்கல. ஆனால் நான் போய் பின்னால் இருந்து சொல்கிறேன், சார் ஒரு பெரிய டைரக்டருடைய பையன் ஹீரோ சார், அப்படி இப்படின்னு நம்ம பில்டப் பண்ணி அப்படி தான் உங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரும். நீங்கள் ஒரே நாளையில் விழுந்தது மாதிரி அப்படி பேசுகிறீங்க. நான் உச்சத்தில் இருக்கேன், நான் தானாக வளர்ந்தேன், உழைச்சி வந்தேன். சிஎம் சாருக்கு சவால் விட்றீங்க. சிஎம் சார் வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் 50 ஆண்டுகள் காலம் உழைப்பை பற்றி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் சைக்கிளில் இது சைக்கிள் பயணம் பண்ணவர், மிசாவில் போராட்டம் நடத்தினவர், ஜெயிலில் இருந்தவர், சாதாரண மேயராக இருந்தவர், எம்எல்ஏ ஆகினவர், எதிர்கட்சி தலைவராகினார். எத்தனை ஆண்டுகள் போராட்டங்கள் சார், எத்தனை சவால்கள். அந்த விஜய் அந்த படங்களில் தோல்வி அடைஞ்ச நேரத்தில் அவர் வந்து மனம் உடைந்து அழுகிற அந்த நேரத்துலலாம் வந்து எஸ்எஸ்சி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான அந்த ஒரு புரிதல் எப்படி இருந்தது அப்பாவுக்கும் மகனுக்கும்? எவ்வளோதான் சார் பேச முடியும்? இடைப்பட்ட ஒரு ஆட்கள் தேவை சார். அதுக்கு தான் ஒரு நல்ல ஆட்கள் தேவை தான் நம்மளை வச்சார். அவர் வந்து ஆரம்பத்திலே அவர் கூட இருந்தாலும் ஒரு அபிஷியலாக வேலைக்கு வச்சு நம்ம செந்தூர பாண்டி தான். நான் பல ஆலோசனைகள் அப்போவே சொல்லுவேன். அவரை நாளை தீர்ப்புக்கு முன்னாலே அவர்கிட்ட நான் பேட்டி எடுப்பேன், செய்வேன். என்ன அவருக்கு பிடிக்கும், எனக்கும் அவரை பிடிக்கும். சந்திரசேகர் சாருடைய அந்த உழைப்பு, அவருடைய சுறுசுறுப்பு, அவருடைய அந்த ஒரு டிசிப்ளின் எனக்கு பிடிக்கும். அவர் எனக்கு பிடிச்சது, அதனால தான் அவர் கூடல என்ன வச்சுக்கிட்டார். எத்தனையோ பேர் என்கிட்ட அப்போ வந்து என்னுடைய ரொம்ப துருதுருன்னு இருப்போம் சார். அதை பார்த்து எத்தனையோ பேர் கவிதாவிலையில் பாலச்சந்தர் அந்த அம்மா அவங்க என்னை கூப்பிட்டாங்க, எங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படின்ட்டு. பாரதிராஜ் என்னை வேலைக்கு கூப்பிட்டாரு. ஆனால் யார்கிட்டையும் எனக்கு அப்படிலாம் போகிறதுக்கு மனம் இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளர், நான் வேறு சார் மாதிரி சார் அப்படி இப்படின்னு நம்ம அப்படி ஒரு திமிரில் இருந்தோம். ஆனால் சந்திரசேகர் சார் கேட்ட உடனே நான் போனேன். அது அவரையும் பேட்டியில் சொல்லியிருக்காரு, நானாக தான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. பிஆர்ஓ எனக்கு என்னதுன்னு தெரியாதுன்னு சார் அன்றைக்கி சொன்னேன். உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. உன் எழுத்து தான் பிஆர்ஓ அப்படிங்கிறாரு. அப்படி தான் நம்ம வாரோம். அதை எனக்கு தெரியாத ஒரு திறமையை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அப்போ அவருக்கு தேவைப்பட்டது ஒரு மகனை வந்து அவரே சொன்னது என்கிட்ட, என் மகன் வந்து இன்றைக்கி நாளைக்கு என் ஃப்யூச்சர் அவன் ஒருத்தன் தான் சார், அவனை தவறான வழிக்கு யாராவது கொண்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி சினிமா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பிம்புகள், இப்போ புரோக்கர்ஸு, தப்பாக வழி நடத்துகிறவன், நல்லா தலைவா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்று ஜிக் ஜாக் போடுறவன், சிங்கி ஜாக் அடித்து அவரை தவறான திசைகளுக்கு கொண்டு போகிறவங்க நிறைய பேர் இங்கே உண்டு. நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான் என் பையன். நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர், சுத்தமாக எழுதுறீங்க, தப்பான உங்களுக்கு ஒரு இது கிடையாது, உழைக்கிறீங்க. அதனால் எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் வச்சார். அது மாதிரி நாங்கள் நடக்கவும் செய்தோம். அதில் ஒரு விஷயம் கூட பிசுரடிக்கலை. எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கு, எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கு, அசிங்கங்கள் வந்திருக்கு. ஆனாலும் தாங்கி பிடிச்சி வந்தோம் இல்லையா. 27 ஆண்டுகள் இருந்திருக்கான் இல்லையா. சரவணன் சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு, ஏவிஎம் சரவணன் சார், பிடி சுலகுமார் ஒரு இடிதாங்கி அப்படின்ட்டு எல்லாரும் கையை சிரிச்சிட்டாங்க. இடிதாங்கினா ஒரு சந்திரசேகர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோ, அவன் ஒரு கோவக்காரன், விஜய் மாதிரி ஒரு ஹீரோ, அவர் வேற ஒரு துருவம், இந்த 2 துருவமும் வேறு வேறு லெவலில் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவரு கூட எப்படி இவர் ட்ராவல் பண்ண முடியும் ஒரு பத்திரிகையாளர்? ஆனால் 27 ஆண்டுகள் வந்தோம்னா அவன் எவ்வளோ பெரிய அந்த 2 பேரையும் அரவணைச்சு போகிறக்கு அவன் எவ்வளோ பெரிய இடிதாங்கி மாதிரி அவன் அந்த சவால்களை சந்திச்சிருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு தோல்வியில் ஒரு படம் தோற்ற உடனே யார் பேர் பேச்சை கேட்டீங்க? யார் பேச்சாக இருந்தாலும் நீங்கள் என்ன போயாச்சு? உங்களுக்கு மூலம் இருக்கோ இல்லையா? 50 வயசு தாண்டியாச்சு இல்லையா? யாரை அரவணைக்கணும், யாரை சேர்த்துக்கணும், யாரை விடணுங்கிறது தெரியல இல்லையா? இப்போ நான் எப்படி சார் நான் தனியாக போய் ஒரு கலப்பை மக்களுக்கு இடிஞ்சு போய் உட்காரல இல்லையா? இப்போ விஜய் கூட இருந்தவங்க வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயசீலன் உடைஞ்சு போயிட்டான், மாநில தலைவர் சார்.
ஆரம்பத்தில் உனக்காக பசை போட்டு காய்ச்சி ஒட்டுனவன். நீங்கள் ஆரம்பத்தில் உள்ளவன் செய்த உழைப்பெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டீங்க. இல்ல அது அவராலாம் வந்தாரு. யாரு? அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காரு. அவரா வந்தாரு, அவரு சொல்றாரு சார். உங்களுக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாதா? ஆனா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அவர் உண்மையிலே ஒரு பிராய்லர் கோழி மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தவரை, நீங்க தான் உசுப்பேத்தி நீங்க எம்ஜிஆர், நீங்க ரஜினி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு அசைவையும் உங்களை பார்த்து தான் அவர் மேடை ஏறுறாரு. உங்களை பார்த்து தான் என்ன சொல்லணும் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. இதெல்லாம் நேரில் நம்ம பார்த்தோங்க. இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. திமுகவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சமீப காலமாக விஜயை எதிர்த்து நீங்கள் தான் போட்டியிட போறீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. என்ன அது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்க சார். விஜய் வளரணும். அவர் கூட இருக்கிற ஒரு விசுவாசியா, அவங்க தந்தை ஒரு டைரக்டருங்கிறனால அவங்க கூட போகணும். விசுவாசியாக தான் இருப்பாங்க சார். அதாவது துரியோதனன் எந்த தவறு செய்தாலும் சரி, துரியோதனன் வளரணும்னு தான் கர்ணன் நினைச்சான். தப்பா இருந்தாலும் என் நண்பன்ட்டு அப்படிதான் இருக்க முடியும். கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து. ஆமா, இப்போ அப்படிதான். நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன். ஏன்னா என் தலைமுறை அழிஞ்சு போயிடக்கூடாது. இனி என் தலைமுறை பலர் பாதிக்கப்படுறாங்க. என் தமிழர்கள் இனி நான் வாழ போகிறது எவ்வளோ காலம், அதுக்குள்ளே ஏதாவது நல்லது சொல்லிட்டு போயிடணுங்கிறக்காக தான் இப்போ பேசுகிறேன். பாவ விமோசனம் தேடுறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவர் கூட சேர்ந்து நீங்கள் வள்ளல், 8வது வள்ளல், அந்த வள்ளல், இந்த வள்ளல் எழுதுன்னு என்ற விஜயகாந்த் இருந்து ஃபோன் வந்திருக்கு. நான் யார்கிட்டையும் சொல்லலை. என்னையா அவன் பெரிய வள்ளலா அப்படின்னு கேட்டிருக்காரு என்கிட்ட. தப்பாக கேட்கல. நீ ஏன் அவ்வளோ அவரை பூஸ்டப் பண்ணுற, அவன் அதுக்குள்ளே பையனான்னு கேட்குறாரு. நீ எழுதுகிற அந்த வார்த்தைக்கு அவர் தகுதியான ஆளா அப்படின்னு கேட்டிருப்பான். பெரிய அளவில் நம்ம நியூஸ் கொடுக்குறோம். நியூஸ் எப்படி கொடுக்குறோம்? எம்ஜிஆரை தாண்டி அவர் இத்தனை நற்காரியங்களையும் செய்கிறாருன்னு உடனே படிப்பாங்கல்ல. அப்போ அவங்க அப்படி செய்கிறாரா சார், எதுக்கு எப்படி எழுதுற அப்படின்னு. அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ பூஸ்டப் பண்ணுற, இது யார் பூஸ்டப் பண்ணுறா செய்கிறான்னு கேட்டோன்னா, புதுசாக பிடி சிவகுமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு இதை கேள்விப்பட்டு என்கிட்ட அடிக்கிறாரு. தப்பா இல்லை, என்ன தேவையோ அதை செய்யுங்கன்னு அப்போவுமே என்கிட்ட சொன்னார். அப்போது உங்களுக்கு ஒன்றுன்னா வளர்க்கணுன்னு உண்மையாக இருந்தவங்க உங்கள் அப்பா. நான் இன்றைக்கும் சொல்கிறேன்ல, நான் அதை விட்டு கொடுக்குறேன். உன் தந்தை அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரே சொல்லியிருக்கார் பல இடங்களில். என்னை விட சிறந்தவன் பிடி சிவகுமார்டான்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக அப்படி அதான் சார். உனக்கு என்ன பாதுகாப்பு இல்லை நாங்கள் இருக்கும்போது? எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் தானே தாங்கிக்கிட்டு, முதுகில் அம்பு நாங்கள் தானே அம்புகளை தாங்கிக்கிட்டோம். நான் தாங்கினேன் சார். பல பிரச்சனைகளை சொல்ல முடியாது, அதுக்கு பல நாட்கள் அவன் சொல்கிறதுக்கு. ஒரு பட பிரச்சனைனா அங்கே நம்மளை தான் கொண்டு விட்டுருவாங்க. சிவகுமார் அதை பேசும் பாரு. அதர் லாங்குவேஜில் ஒரு படம் ஓடுதுன்னா நான் தான் போவேன் தேட்டருக்கு. படம் பார்த்துட்டு சார் இப்படி இருக்குது, ப்ரொடியூசராரு, இது ஆட்கள் யார், அப்படி நம்ம தான் நின்னோம். என்ன நீங்கள் செய்து, நீங்கள் உழைச்சிட்டீங்க. வீட்டில் இருப்பீங்க, ஷூட்டிங் போனீங்க, உங்கள் படங்கள்லாம் ஓடிச்சு, பெரிய ஆளாகிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஜய் வளர்ந்துட்டான், இந்த விஜய் தன்னால் வளர்ந்துட்டான், அப்படி அதெல்லாம் என்ன ஒரு இது? உழைச்சேக்காக ஒருத்தர் ஒரு ஆளை மதிக்கக்கூடாதா, மரியாதை கொடுக்கக்கூடாதா? அப்போ உண்மையில் நாங்கள் அவருக்காக உழைத்தது உண்மை. அவன் பெரிய இடத்துக்கு வந்தது உண்மை. இந்த ரசிகர்களாம் மடை மாற்றம் பண்ணி அவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பெரிய வள்ளல் மகன். ஏன்னா அப்பமெல்லாம் பத்திரிகைகள் தான். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் முழு பத்திரிகையில் அவர் ஒரு பெரிய வள்ளல் பிரான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம கொண்டு ஒரு ஜோடனை அவர் ரசிகர்களை ஈர்த்ததும் உண்மை. அஜித்துக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக நம்ம இருந்து ஒர்க் பண்ணதும் உண்மை. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் அவர் தன்னாலே வளர்ந்துட்டேங்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ அந்த சூழலை அவர் எப்படி எதிர்கொள்வார்னு சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு சீட் கொடுக்குற மாதிரி விஜய்க்கு எதிராக விஜய் நிற்கிற தொகுதிகளில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தா என்ன நடக்கும்? அப்படி ஒரு நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை உண்மைதானா? தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் அங்கு அண்ணன் தம்பி பாசத்துக்கு அங்கே இடம் கிடையாது. இது தேர்தல் களம். யாராக இருந்தாலும் அங்கே ஏற்று நிற்பேன். நான் இருக்கிற கட்சிக்கு, என் தலைமைக்கு நான் உண்மையான விசுவாசியாக இருப்பேன். உங்கள் கூட இருந்தது வரை உங்களுக்கு விசுவாசமாக இருந்தேன். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். நீங்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் அங்கே இறங்கி வேலை பார்ப்பேன், துவம்சம் பண்ணுவேன். பிடி சிவகுமார் யாருங்கிற அந்த முகம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏற்கனவே தெரியும், இப்போவே தெரிஞ்சிருக்கும். பிடி சிவகுமார்லாம் ஏதோ அவர் எல்லாரும் 10ஓட 11 ஒழிச்சு ஓடிடுவார், வீட்டுக்குள்ளே முடங்கியிருப்பார். சந்திரமுகியில் அந்த ஒரு பொம்பளை பேர் என்ன, நீலாம்பரி மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி அப்படியே வெளிச்சத்தோட பார்க்காம இருப்பார், படையப்பாவில் இருப்பாருன்னு அவர் நினச்சார். அப்படி கிடையாது சார். யார்கிட்ட வீரம் இருக்குது, யார்கிட்ட விவேகம் இருக்குது, வாங்க சவால் இருக்குன்னா அவன் போய் கமாண்டுகள்லாம் போட்டு பண்ணுறான் இல்லையா? அவன் கூட இருக்காமலே இப்போ புதுசாக வந்திருக்காமலே ஒருத்தன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இளைஞ்ச ஒரு முருங்கை மரம். ஆமாம், அதை முறிச்சு வழங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பணம் இருக்குன்னு அப்பி பிடிக்கிறீங்க, கள்ளலாட்ரி அப்பி பிடிக்கிறாரு இப்படி. ஏன்னா பணம் இருக்குதான். மரிய வில்சன் ஒருத்தன் எத்தனை கேஸ் இருக்குது, அவர் அப்பி பிடிக்கிறாரு. அட பாவிகளா, ஒரு தர்ம சிந்தனை வேண்டாம்? உங்களுக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. அப்போது நீ மாற்று அரசியல் வேணும், என் கூட உழைச்சவனுக்கு தான், எனக்கு போஸ்ட் ஓட்டினவங்க தான் முன்னுரிமை, அவனை தான் நாங்கள் இது பண்ண வேண்டியது. இவன் இந்த புஷியானது பேசுனல அத்தனையும் நடிப்பா கோபால்.
சிவாஜி சார்கிட்ட அந்த சரோஜா தேவி கேட்பாங்களே புதிய பார்வைன்னு ஒரு படத்தில், அந்த மாதிரி தானே கேட்க வேண்டியிருக்கு. அத்தனையும் நடிப்பு தானே, ஏமாத்து தானே. ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அவங்கக்கிட்ட. செய்யுங்க. பணம் பரவாயில்ல, என்ன பணம் எனக்கு பேசுகிறீங்களா, என்ன பணங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, பணத்தை செலவு பண்ணுங்க. ஏன் பணத்துக்காக இன்னொருத்தனை போய் இது பண்ணுறீங்க? அப்போ உனக்காக உழைத்த போஸ்ட் ஓட்டின எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க இல்லையா? வேதனையாக இருக்குது சார். இன்னைக்கு தஞ்சாவூர் இதில் இந்த மாநாட்டில் 15 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. பாவம் ஏதோ சண்டை போட்டான், நீங்கள் உசுப்பி விட்டுறீங்க. இந்த விஜய் வந்து நிற்பாங்கிறீங்க, தாய்மாமன்கிறீங்க, ஏதாவது விசில் அதை பார்த்து நம்பிட்டு போய் ஏதோ ஒரு தகராறு போட்டுறான். 15 பேர் அரெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்களா சார், காலேஜ் படிக்கிற பையன், அதாவது விஜய் தொண்டர்களில் காலேஜில் படிக்கிற ஒரு பையன், அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டால் காலேஜுக்குள்ளே சேர்ப்பாங்களா? ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும், அவன் மேலே எஃப்ஐஆர். அந்த அப்பா அம்மா தவிக்கிறாங்க சார். ஒருத்தன் மிலிட்ரிக்கு போகக்கூடிய பையன், எல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃபு. சொன்ன அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க. நீங்கள் ஃபோனில் சவடால் விட்ற, அரெஸ்ட்டுன்னு உடனே ஏன் ஓடுறீங்க? அதுதான் விஜய். இதுதான் உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய். பாட்டு தான் எவனோ எழுதி கொடுக்க, டான்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் விஜய் அவர்களோட ரொம்ப நாளாக இருந்திருக்கீங்கல்ல, இந்த அனுபவத்தில் சொல்லுங்கள். சமீப காலமாக அவர் ஏதோ ஒரு சொத்துக்களை வந்து விற்கிறதாகவும் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. முன்னணி நாளிதழில் கூட அந்த மாதிரியா எழுதியிருக்காங்க. இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விஜய் வந்து விற்று தான் வந்து இந்த மாநாடுகள்லாம் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எழுதியிருக்காங்க. எப்படி இது உண்மையா, எப்படி என்ன நடக்குதுன்னு சார்? எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து யாருக்குமே எந்த உதவியும் பண்ணதில்லை. இப்போ நான் அவர்கிட்ட 27 ஆண்டுகள் இருக்கேன். என் பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணம், எல்லா படிப்பு எல்லாமே இருக்குது. எனக்கெல்லாம் எந்த உதவியும் அவரெல்லாம் பண்ணது கிடையாது. யாருக்குமே பண்ண மாட்டார் சார். நம்ம ஏன் கொடுக்கணுன்ட்டு இருப்பார், நம்ம ஏன் செய்யணுன்ட்டு இருக்கக்கூடிய ஆள். அவர் யாருக்குமே சொந்தத்துக்கோ பந்தத்துக்கோ கூட இருந்தவங்களுக்கு கஷ்டத்துக்கோ நஷ்டத்துக்கோ போகவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். ஏஜிஸா கல்யாணத்துக்கு வந்து நிற்பார். பெரிய ஜெகன்மோகன் ரெட்டியே அங்கே போவார். ஏதாவது அதுவும் ஒரு சிலருக்கு பெரும் கோடீஸ்வரனாக இருக்கணும். தேனி கண்ணன் மாதிரியே, பிடி செல்வகுமார் மாதிரியே கூட இருக்க ரவிராஜா. இப்போ கேள்விப்பட்டேன், ரவிராஜான்னு ஒரு பையன், அவன் கூட எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணான், மாநில செயலாளர். நைட்டுன்னா அவ்வளோ கொடி கட்டாக்க வருவான் சார். நான் சூப்பர்வைசிங் பண்ணுவேன், பைக் எடுத்துகிட்டு கொடி கட்டிகிட்டு இருப்பான். இதெல்லாம் நினச்சி பாருங்கள் சார். கொடி கட்டுவான், போய் ஸ்டிக்கர் ஒட்டுவான். அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவான் சார். அவன் பையனுக்கு கல்யாணம் சார், ஒரே பையன் தானே. கல்யாணத்துக்கு கார்டு கொண்டு போயிருக்கான், வெளியே விட்டு கார்டு வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. பத்திரிகையை வாங்கவே விரும்பல. செல்வத்துக்காவது பத்திரிகையை வாங்கினார். இவருக்கு வாங்க கூட செய்யல. அப்போ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவனா கூட இருக்கட்டும் சார், எவ்வளவு பெரிய உனக்கு தொல்லை கொடுத்தவனா கூட இருக்கட்டும் சார், உன் வீடு தேடி வரவங்கள உனக்காக உழைச்சோம்ல, நீ மறந்துட்ட. ஆரம்பத்தில் உனக்கு உழைச்சோம்ல, உனக்கு இலக்காரமா தெரியுது, கிள்ளுக்கீரைகளா தெரியுது. அப்போ இந்த சொத்து விற்கிறது அந்த விஷயம் என்ன நடக்குது சார்? சொத்து விற்கிற விஷயங்கள் அதான் கேள்விப்பட்டேன் சார். நானும் அதை பற்றி அறிஞ்சேன். எல்லாம் விற்க இது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அவங்க சங்கீதா மேடம் வந்து